பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இதில் வந்துட்டு கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன அந்த மாதிரி கமோடிட்டி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் P is a price where demand is X and find the demand function when price is 4 and demand is 2 and also find the revenue function. ஸோ உங்களுக்கு ரெவென்யூனாலேயே ஜஸ்ட் நீங்கள் எப்போதும் என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா R is equal to P into X. ஸோ இதில் P கண்டுபிடிக்கணும். P கண்டுபிடிச்சா தான் இதோட Xை மல்டிபிள் பண்ணி ஜஸ்ட் நம்ம R கண்டுபிடிக்க முடியும். ஸோ P கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நான் வந்துட்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அதோட ரியல் ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஆல்ரெடி 11லேயே படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவை எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருக்க இடத்துல எழுதிடலாம். டிவைடட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு 4 minus x டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம எப்பொழுதும் போல் எக்ஸ் வந்துட்டு ரைட் சைட் எடுத்துகிட்டு போயிடுவோம் அண்ட் டிஎக்ஸும் அட் த சேம் டைம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ மைனஸ் பி டிவைடட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு 4 minus x டிவைடட் பை டிஎக்ஸ். ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஎக்ஸும் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து இப்போ நான் டிபியை நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துட்டு பியை டினாமினேட்டருக்கு கொண்டு வரேன். ஸோ அது ஏன் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டேன்னா மைனஸ் எனக்கு மேலே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் இந்த சைடு கொண்டு வர போகிறேன். டிஎக்ஸ் டிவைடட் பை 4 minus x. நான் இது ஏன் இந்த மாதிரி கொண்டு வந்தேன்ற பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 4 minus x, அதாவது இப்போ டிஎக்ஸ் 1ன்னு வச்சுக்கோங்களேன். 4 minus x டிவைடட் பை 1 அப்படின்னு இருக்காது. ஸோ 1 டிவைடட் பை 4x அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு டேக்ஸ் என்னென்னு தெரியாதுன்றதுனால. ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிபி டிவைடட் பை பி அதை வந்து இன்டெக்ரேட் பண்ணோன்னா என்ன வரும், லாக் பி வரும். அண்ட் இந்த சைடு வந்துட்டு லாக் 4 minus எக்ஸா. ஸோ எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு தான் வரணும். கடைசியாக தான் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வரும். அண்ட் லாக் சி அண்ட் ப்ளஸ் சி போடுறதுக்கு பதிலாக இங்கே லாகாகவே எல்லாம் இருக்கிறதுனால நம்ம லாக் சி போடுவோம். இனிமேல் இந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ லாக்னு இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் சி மட்டும் போடாமல் ப்ளஸ் லாக் சி அப்படின்னு சேர்த்து போடணும். ஸோ இங்கே லாக்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் சி அப்படின்னு இருக்குது. ஸோ இது வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க கொஷனில். பி இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் 4 அண்ட் ஜஸ்ட் அது பேர் என்ன டிமாண்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா நம்மளோட வேல்யூ எதை கண்டுபிடிக்கலாம், சி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணுமா. லாக் சினா இங்கே லாக் ப்ளஸ் கேன்சல் ஆகுறதுனால இங்கே இன்டூவில் வந்துடும். ஸோ அதனால தான் நான் இதை அடிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு சி. ஸோ 4 + 2 இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்பிளில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்துட்டு டிவைடரில் இருக்குது. டிவைடட் பை 2 அப்படின்னா மைனஸில் இருக்குன்னா 1 2 சார் 2 2 2 சார் 4. ஸோ -2. ஸோ ஃபைனலாக நான் சியோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் இதை பியில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு -2 அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா -2x -8 ப்ளஸ் 8 பி. நெக்ஸ்ட்டு ரெவென்யூ கண்டுபிடிப்போம். R is equal to P into X அப்படின்னா R is equal to இது வந்துட்டு நான் இப்போ எக்ஸோட மல்டிபிள் பண்ணேன்னா இன்ட்டு எக்ஸ். ஸோ என்ன வரும்னா -2x + 8 இன்ட்டு எக்ஸ் போடுறப்ப -2x² + 8x. இதுதான் ரெவென்யூ. ஃபைனலாக நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரொம்ப ஈஸியான சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.